3 மாதங்களுக்கு பிறகு கூடிய பள்ளிப்பாளையம் நகராட்சி மன்ற கூட்டத்தில் நகராட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முயற்சிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் இன்று நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ந்து 3 மாதங்களாக பள்ளிப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டுவதற்கு விடாமல் பள்ளிப்பாளையம் திமுக கவுன்சிலர்களும் அதே சமயத்தில் நகர்மன்ற துணைத் தலைவர் பாலமுருகன் என்பவர் செயல்பட்டு வந்ததாக குற்றச்சாட்டு என்பது எழுதியிருக்கின்றது. தொடர்ந்து 3 மாதத்திற்கு முன்பே இருந்து பள்ளிப்பாளையம் நகராட்சி நகர்மன்ற துணைத் தலைவர் செல்வராஜை தொடர்ந்து நகர்மன்ற துணைத் தலைவர் பாலமுருகன் இடையே கடும் வாக்குவாதம் என்பது ஏற்பட்ட நிலையில்தான் தற்போது 3 மாதங்களாக நகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தை கூட்டாமல் இருந்த நிலையில் இன்றைய தினம் 7 கவுன்சிலர்கள் ஆதரவுடன் பள்ளிப்பாளையம் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தற்போது கவுன்சிலர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளார். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் 52 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து நகராட்சி சேர்மன் செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்டபடி அதிமுக மற்றும் திமுகவினர் கைகோர்த்து செயல்படுவதாகவும் தொடர்ந்து திமுகவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவர் பாலமுருகன் ஆகியோர் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இதை பற்றி நான் தலைமைக்கு தெரிவித்திருக்கிறேன் என செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கின்றார். 3 மாதங்களாக கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெறாமல் இருந்த நிலையில் அதே சமயத்தில் பள்ளிப்பாளையம் நகராட்சி சேர்மன் செல்வராஜுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் 3 மாதங்கள் கழித்து தற்பொழுது நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தற்போது நகர்மன்ற கூட்டத்தை நடத்தியுள்ளார். இது தொடர்பாக தொடர்ந்து 52 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தற்பொழுது இந்த நகர்மன்ற கூட்டத்தில் மதிமுக கவுன்சிலர் ஒருவரும் அதே சமயத்தில் திமுக கவுன்சிலர்கள் 6 பேர் என மொத்தம் 7 நபர்கள் கலந்து கொண்டு இன்றைய தினம் நகராட்சி கவுன்சிலர் கூட்டத்தை நடத்தியுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி.